அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வடிவிலாகவும் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் இந்த உலகிற்கு அளித்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 57வது பாடல். அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 9/5/1982. சென்ற வார பாடல் பேணி ஏற்றருளே என முடிவடைந்து இவ்வார பாடல் பேணுதற்குரிய பெரும்பொருள் உனது என்று தொடங்கியுள்ளது. இப்பாடலினால் சில மேலான கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். பேணுதற்குரிய பெரும்பொருள் உனது பெருந்தய ஒன்றதே என்று வாணுதற் சிறிய மங்கையரோடு மைந்தரு மகிழ்ந்து கொண்டாட காணுதற்கரிய கருணை சேர் ஒளியை கழித்தருள் கலியொழிந்திடவே நாணுதற்குரிய நவையெல்லாம் தவிர்த்து இன் நன்மலர் மாலையே பாயே. நாணுதற்குரிய நவையெல்லாம் தவிர்த்து இன் நன்மலர் மாலை ஏப்பாயே. விளக்கின் ஒளி, தீபச்சுடர் இவைகளில் இயற்கையிலேயே ஒரு ஒளிவட்டம் பிரபை சூழ்ந்து விளங்கும். அந்த ஒளிக்கு அந்த பிரபையே ஒரு மாலையாக இயற்கையிலேயே அமைந்துள்ளது. நம்மில் தயவு ஒளியாக விளங்கி கொண்டுள்ளதே புற உலகில் பெருஞ்சோதியாக நிறைந்து விளங்கி கொண்டுள்ளது. இப்பாடலில் பேணுதற்குரிய பெரும்பொருள் உனது பெருந்தய ஒன்றதே என்று கூறப்படுகிறது. பேணுதல் என்றால் மதித்து போற்றி ஏற்றிக்கொள்ளுதல் என்று பொருள். அவ்வாறு நாம் மதித்து போற்றிக்கொள்ள வேண்டியது எது? பரம்பொருளாம் தயாபெருஞ்சோதியின் தனிப்பெரும் தயவு ஒன்றே ஆகும். நாம் போற்ற வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் இவ்வுலகில் உள்ள எந்தவிதமான பொருளோ போகமோ செயல்களோ அல்ல. அவையெல்லாம் தோன்றி தோன்றி மறைபவையாகும். மறையாததும் அழிவில்லாததும் நித்தியமானதும் எது? அருட்பெருஞ்சோதி ஒன்றே. அருட்பெருஞ்சோதி என்றால் உலகில் நாம் காணக்கூடிய எந்த ஒரு ஒளியுடனும் அதனை ஒப்பிட்டு கூற இயலாது. மின்னலின் ஒளியை நிலைத்து நம் கண்களால் காண முடியாது. சூரிய ஒளி என்றால் ஒரு சூரியனின் ஒளியையே நாம் கண்களால் உற்று காண முடியாது இருக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி என்பது எப்படி இருக்கும் என்றால் கோடி சூரிய பிரகாசம் கொண்டது என்று கூறப்படுகின்றது. ஒரு சூரிய பிரகாசமே காண இயலாத நாம் கோடி சூரிய பிரகாசம் என்பதை கற்பனையிலும் காண முடியாது. அதனை எண்ணி பார்க்கவும் முடியாத நிலையில் உள்ளோம். இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எண்ணற்ற விண்மீன்களுக்கும் ஒளியையும் ஆற்றலையும் தருவது எது? அதுவே அருட்பெரும் ஜோதியாகும். அது எப்போதும் எங்கேயும் எக்காலத்தும் விளங்கி கொண்டிருக்கின்றது ஆகும். இந்த பிரபஞ்சமே தோன்றாத போதும் சரி, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அழிந்து ஒழிந்து போனாலும் சரி, இவ்விரு நிலைகளிலும் கூட நிலைத்து விளங்குவது அருட்பெரும் ஜோதி ஒன்றே. இந்த உலகமே தோன்றாத போது, இந்த சூரியனும் சந்திரனும் தோன்றாத போது என்ன நிலை இருந்து இருக்கும்? கற்பனை கூட பண்ண முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஒளி இல்லை என்றால் எங்கும் சூழ்ந்து இருப்பது கருமையான இருள் ஆகும். இந்த இருளை காரொளி என்பர். கருமையிலும் நீல நிறமான மின்காந்த ஒளி அணுக்கள் நிரம்பியுள்ளன. இந்த அருள் ஒளியை உள்ளீடாக பெறாத பொருள் எதுவும் இல்லை. அகண்ட வான்வெளி முற்றிலும் இறைவன் மின்காந்த அணுக்களுக்குள்ளாக அருட்பேரொளி அல்லது கார் ஒளி வடிவில் நிறைந்து விளங்குகின்றான். இவ்வுண்மையை இன்றைய விஞ்ஞான உலகம் தூலமாக கண்டுள்ளது. மிகச்சிறிய அணுவை பிளந்தாலும் அதற்குள்ளும் ஒளியும் ஆற்றலும்
நிரம்பியுள்ளதை கண்டது. இவ்வாறு ஒளிவண்ணமாய் எங்கும் நிறைந்துள்ள இறைவனின் தன்மையே தனிப்பெரும் தயவாக விளங்குகின்றது. தயவு என்பதில் உகரம் யு + உ என பிரியும். யு அருட்ஜோதி உருவம், உ ஐந்தாவது உயிரெழுத்து. இது இறைவனின் ஐஞ்செயல் காரியப்பாட்டை விளக்குவதாகும். இறைவனின் அருட்சக்தியே பொருட்சக்தி, கிரியாசக்தி, யோகசக்தி, ஞானசக்தி, அருட்சக்தி என விரிந்து செயல்படுகின்றது. ஒளியின் ஆற்றல் எப்போதும் இயக்கம் உடையதாகவே இருக்கிறது. அதன் இயக்கத்தால் ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்னும் ஐவகை பூதங்களும் அவ்வவற்றின் தன்மைகளோடும் செயல்பட்டு விளங்கிக் கொண்டே உள்ளன. இத்தனை புற வேறுபாடுகளுடன் விளங்கினாலும் அவற்றின் அகநிலையில் நிலைத்து நின்று விளங்குவது ஒன்றான அருட்பெரும் ஜோதியே. காரொளி அண்டம் பொதிந்துலகெங்கும் பாரொளி நீரொளி சாரொளி காலொளி வானொளி ஒக்க வளர்ந்து கிடந்து பின் நேரொளி ஒன்றாய் நிறைந்தங்கு நின்றதே. இத்திருமந்திர பாடல் வரிகளால் காரொளியாக பொதிந்து கிடந்து அண்டவெளி முழுவதிலும் மண்ணும் நீரும் நெருப்பும் காற்றும் வானமும் என வளர்ந்து செயல்படுவது ஒன்றான எங்கும் நிறைந்துள்ள ஒளியேயாகும். எங்கும் நிறை பெருஞ்சோதியே தனிப்பெரும் தயவாக உள்நின்று விளங்குவதும் எல்லாவற்றையும் இயக்குவதுமாக அமைந்துள்ளது. இக்காரணங்களாலேயே இறைவனுக்கு கடவுள், இயவுள், உள் என்னும் பெயர்கள் வழங்குகின்றன. புற உடல் கடம் எனப்படும். கடத்துக்கு உள் விளங்குவது கடவுள் ஆகும். சூக்கும உடல் பிரணவ தேகம் உயிர் சக்தியாக இருந்து இயக்கி கொண்டிருப்பதால் இயவுள் என்று வழங்கப்படுகின்றது. காரண தேகம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருந்து செயல்படுத்துவதால் உள் எனப்படுகிறது. இந்த உள் ஆக விளங்குவது அருள் ஒளியே. இவ்வொளி ஓம் என்னும் பிரணவ ஒளியாகவும் ஒலியாகவும் வெளிப்பட்டு விளங்குகின்றது. ஓம் என்பதன் உட்பொருள் அருள் ஆக உள்ளது. அருள் என்பதில் அகரம் புறத்தேகம், ரு = ஈர் + உ என்பதில் உகரம் உயிராக உள்ள பிரணவ தேகமாகும். இல் உள் விளங்கும் ஒளிநிலையாகிய காரண தேகமாகும். முன்னோர்கள் எல்லாம் தேக நிலையிலிருந்து அகம் நோக்கி சென்று அருள் ஒளியில் தங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டனர். இதனால் இறை அனுபவ வாழ்வு பெறாமல் வீண் போயினர். ஆனால் சுத்த சன்மார்க்கம் இன்று நமக்கு வழங்கியுள்ளது அகமிருந்து விரியும் அனக வாழ்வு ஆகும். ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் எனில் அனகப்பொருள் தயவு ஆகும். த நமது மெய்யறிவாகவும், ய உயிர் ஆற்றலாகவும், உ உடலாகவும் அமைந்துள்ளது. சத்விசார ஞானத்தால் ஒளிநிலையை சார்ந்து கொண்டு அங்கிருந்து அனகமாக விரிந்து செயல்படுதல் வேண்டும். வானுதர் சிறிய மங்கையரோடு மைந்தரு மகிழ்ந்து கொண்டாட வாழ் + நுதல் வானுதல் ஆகும். வாழ் என்பது ஒளி, நுதல் என்பது நெற்றி. மனிதரின் முகத்தில் அமைந்துள்ளது நெற்றி. நெற்றி என்றால் ஆகாயம் என்ற ஒரு பொருள். வீட்டுக்கூரையின் உட்பகுதியை சுற்றி உட்பகுதியையும் நெற்றி என்பர். இங்கு வாழ்நுதல் என்று குறிக்கப்படுகின்றது. வாழ்நுதல் எனில் ஒளிமிக்க நெற்றி உடையவர் என்பது பொருள். யாருக்கு ஒளிமிக்க நெற்றியுண்டு? இளமை பருவம் உடையவர்க்கு உண்டு. இளமை பருவம் உடைய சிறுவர் சிறுமியர்களுக்கும் இத்தயவு நெறியை சிறுவயது முதலே புகட்டப்பட வேண்டும். அவ்வாறு கற்பித்துவிட்டால் பின்பு அவர்களை எந்த சூழ்நிலையும் மாறுபாடும் அசைத்து விட முடியாது. இக்காரணத்தாலேயே இளமையில் கல் என சொல்லி வைத்தனர் பெரியோர். வயதான பிறகு சிந்திக்கலாம் என்றிருந்தால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஏனெனில் இளமையில்தான் உடல் வலிமை, உற்சாகம் எல்லாம் இருக்கும். வயதான காலத்தில் உடல் வலிமை, உற்சாகம் இவையெல்லாம் குறைந்து தளர்ச்சியும் சோர்வுமே மிஞ்சும். ஆகவே நாம் இளமை முதலே நல்லனவற்றை பற்றி கொள்ள வேண்டும். மேலும் மைந்து என்றால் வலிமை என்று பொருள். ஆன்மா அறிவுமயமானது, வலிமை உடையதாகையால்
ஆண் கூறாகவும் தேகம் மென்மையானதாகையால் பெண் கூறாகவும் சொல்லப்படும். இவ்வாறு ஆடவரும் பெண்டிரும் மங்கையரும் மைந்தரும் அருட்பெருஞ்சோதியை தயாபெருஞ்சோதியையே விரும்பி கொண்டிட வேண்டும். அருள் உண்மையை உணர்ந்து அதனையே நாடி பெற்றிட வேண்டும். மாயா உணர்வுகளிலிருந்து விடுபட வேண்டும். அகத்தே இருக்கும் அறியாமை என்னும் இருள் நீங்கி அருள் ஒளி பெற்றிட வேண்டும் என வேண்டப்படுகின்றது. இக்கருத்தை ஆடகப் பொற்சபை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே என்னப்பா என் ஐயாவென்னரசே, ஏடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழித்தே என்னுளத்தே எழுதுவித்த என் உரிமைப்பதியே, பாடகக்கால் மடந்தையருமைந்தருஞ் சன்மார்க்கப் பயன் பெற நல் அருளளித்த பரம்பரனே, மாயை காடகத்தை வளஞ்செறிந்த நாடகமா புரிந்த கருணையனே, சிற்சபையில் கனிந்த நறுங்கனியே என்னும் வள்ளல் வழங்கியுள்ள அருள் வாக்கால் அறிந்துணரலாம். காணுதற்கரிய கருணை சேருளியை கழித்தருள் கலியொழிந்திடவே என்னும் வரிகளால் எங்கும் நிறை தயாபெருஞ்சோதியை நாம் புலக்கண்களால் காண முடிவதில்லை, மனோ கற்பனையினால் உணர முடிவதில்லை, நூலறிவால் அறிய முடிவதில்லை. அதனை அருளுணர்வு ஒன்றினாலேயே அறிந்துணர முடியும். இவ்வாறு நாம் அறிந்துணரும் வண்ணமே இறைவன் தயவு ஒளியாக நமக்குள் விளங்கி கொண்டுள்ளார். இந்த கருணைசேர் ஒளி நமது அறியாமை இருளை முற்றும் நீக்கி அருள் ஒளியை வழங்குவது. ஒரு சிறு விளக்கின் ஒளி கொஞ்சம் தொலைவுக்கு இருளை போக்கி ஒளியை வழங்குகின்றது. சூரிய ஒளியோ ஒரு உலகத்திற்கு மட்டுமே ஒளி வழங்க முடியும். ஆனால் நமக்குள் விளங்கும் தயவு ஒளியின் கதிர்களோ அண்டாண்டங்களுக்கும் சென்று நலன் பயப்பது ஆகும். இதனை உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளிநிலை, மெய் இன்பம் உறுகின்ற வெளிநிலை என இறைவனின் இரு திருவடி நிலைகளாக விளக்கப்படுகின்றது. முன்னோர்களெல்லாம் அகம் விளங்கும் அருள் ஒளியை கண்டு புறத்திருந்து அகம் நோக்கி சென்று அதில் மறைந்து போயினர். இவர்களெல்லாம் உடலையும் உயிர் உணர்வுகளையும் ஒடுக்கி ஒளிநிலையை அடைய முயன்றனர். ஏனெனில் தன்னை வேறாகவும் இறைவனை வேறாகவும் கருதி இவ்வாறு தேடி அலைந்தனர். வள்ளுவர் கூட பொறிவாயிலைந்த வித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என கூறியுள்ளார். இங்கு ஐந்தவித்தான் என்பதில் உள்ள அவித்தல் என்னும் சொல் ஐம்புலன்களையும் அடக்கி ஒடுக்குதல் என்ற பொருளை தருகின்றது. இன்று சுத்த சன்மார்க்கத்தில் அவித்தல் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்ற மேலான பொருளை காணுகின்றோம். அருள் ஒளியின் அருள் ஆற்றலால் ஐம்புலன்களையும் பக்குவப்படுத்தி அன்பு பெருக தயவு பெருக வாழும் வழியை காண்கின்றோம். இவ்வாறு பேச்சும் மூச்சும் எண்ணமும் செயலும் தயவுடன் வெளிப்பட தயவு வாழ்வு வாழும்போது உள் ஒளிர் தயவு ஒளி உயிர் உணர்வில் பெருகி உடலையும் சார்ந்து சூடுடலை தயாபிரகாச வடிவோடு விளங்கச் செய்யும். எனவே இப்பாடல் வரிகளில் கலி ஒழிந்திடவே என வேண்டப்படுகின்றது. கலி, வறுமை, துன்பம், கவலை இதுபோன்ற எண்ணற்ற குற்றங்குறைகளை தவிர்த்து நம்மை மேனிலையுறுமாறு செய்வாய் என இறைவனை பணிந்து வேண்டப்படுகின்றது. நான் உதற்குரிய நவையெல்லாம் தவிர்த்தியின் நன்மலர் மாலையேற்பாயே என்பதால் நாம் நாணுதற்குரிய வெட்கப்பட வேண்டிய குற்றங்களை செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் குற்றம் என கொள்ளாது நல்ல குணமாக கொண்டு அருள் புரியும் பரம்பொருளே, நீயே இந்த மாலையும் ஏற்று தயை புரிதல் வேண்டும் என்று பணிந்து வணங்கப்படுகின்றது. நாமும் தயாபெருஞ்சோதிபதியை பணிந்து வணங்கி தயா வாழ்வு பெறுவோம். இம்மாலை ஏற்று விளங்கும் கடவுளையே காட்டி கூட்டி வைக்க வல்லது இது தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.